பார்க்கிங் ஏரியாவில் நம்முடைய பாரி கார்த்திக் அவர்கள் இருக்கிறார். பாரி கார்த்திக் வணக்கம். இப்போ அந்த பார்க்கிங் ஏரியாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? வரக்கூடிய நபர்கள் எங்கே வண்டி நிறுத்தணும், வண்டி நிறுத்திட்டு மாநாட்டு பகுதிக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம், எவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டிய சூழல் இருக்குது, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். பார்க்கக்கூடிய அந்த மாநாட்டு திடலுக்கு மேற்கு பகுதியில் பிரம்மாண்டமாக ஒரு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாநாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற அனைவருக்குமே வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல இடங்களில், அதாவது 2 கட்டங்களாக பிரித்து, வடக்கு தெற்கு என 2 கட்டங்களாக பிரித்து இந்த வாகன நிறுத்துமிடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக 200 காவலர்கள் இந்த வாகன நிறுத்தத்தை மேற்பார்வை இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக, அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக வருபவர்களுக்கு ஒரு இடமும், அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்க்கிங் இருக்கிறது. அங்கு கோவை மற்றும் பொள்ளாச்சி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களிலிருந்து நேரடியாக வருபவர்களுக்கு கப்பலூர் டோல்கேட் வழியாக இன்னொரு பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடங்களும் 200 ஏக்கர் அளவில் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல இடங்களில் வாகன நிறுத்த இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட பிரம்மாண்டமாக இந்த 2 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரத்யேகமாக 200 காவலர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம் முழுமையாக வாகன நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், அதாவது மதுரை நகருக்குள்ளே எந்த ஒரு வாகனங்களும் வரவிடாத அளவிற்கு தான் தொடர்ச்சியாக காவல்துறையின் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாநகருக்கு தேவையில்லாமல் போக்குவரத்து நெரிசலை உருவாக்குவதை தவிர்ப்பதற்காக முழுவதுமாக புறவழி சாலை வழியாகவே அவர்கள் நேரடியாக மாநாட்டு திடலை வந்து அமைக்கும் வழியில்தான் ஏற்கனவே மதுரையுடைய காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நேரடியாக இந்த மாநாட்டு திடலுக்கு அருகே, தூரமாக இல்லை, மிகவும் அருகே, ஏதாவது எதிர்த்தாப்பிலே இந்த திடலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் எளிதாக இந்த மாநாட்டு திடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய இந்த வாகன நிறுத்தும் திடலில் 3 இடங்களில் கிணறுகள் இருக்கிறது. அது தண்ணீர் இல்லை என்றாலும் கூட, பயன்பாட்டுக்கு பயனில்லாத கிணறு என்றாலும் கூட, அங்கு வருபவர்களாலும் கீழே விழுந்து விடக்கூடாது, அங்கே கிணறுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு நடுவில் கிணறுகள் இருக்கிறது. இதுபோல மாநாட்டத்தை சுற்றி 3 இடங்களில் கிணறுகள் இருக்கிறது. அதை தற்போது யாரும் அந்த வழியே வர வேண்டாம் என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த கிணற்றின் வழியாக யாரும் செல்வதற்கு அனுமதிக்கப்படாமல் அங்கேயும் கூட ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கூறுகிறது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 200 ஏக்கர் இடமானது முழுவதுமாக வாகன நிறுத்தத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த வாகன நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் வைப்ப இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அனைத்து இடங்களும் மின்விளக்குகளால் மாநாடு போலவே இந்த பார்க்கிங் இடமும் தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை முதலே அனைத்து வாகனங்களும் இந்த இடங்களுக்கு வந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களில் வரும் வாகனங்கள் நேரடியாக இங்கே வந்து நிறுத்துவதற்கு, அதாவது மாவட்டம் வாரியாக நிறுத்துமிடங்கள் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் தனித்தனியே பார்க்கிங் செய்யப்பட்டு அதற்கு தனித்தனியாக இந்த இடங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக இந்த வாகன நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸாக, அதாவது மாநாட்டு திடலை போல வாகன நிறுத்தமும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாக்ஸாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை காலை முதலே அனைத்து இடங்களிலும் இந்த மாநாட்டு திடலை போலவே இந்த இருக்கக்கூடிய இந்த வாகன திடலும் நிரம்பிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பாரி கார்த்திக். இப்போ வாகனங்கள்லாம் எந்த வழியாக வரணும், எங்கே பார்க்கிங் ஏரியா, அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க, குறிப்பாக மாநாட்டு திடலில் அந்த கிணறுகள் இருக்கிறது, அது தடுப்புகள் போட்டு மூடி இருக்கிறாங்க உள்ளிட்ட பல விஷயங்களை சொன்னீங்க. நன்றி.